கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல். இது வாய்மையின் எக்காலம். அண்ணாமலையின் ராஜினாமா ஏற்கப்பட்டு விட்டது. அவர் தனது ராஜினாமா கடிதத்தில் தேசிய கட்சிகள் ஒருபோதும் தமிழக மக்கள் புரிந்து கொள்ளும் மொழியில் பேசியதில்லை என தெரிவித்திருக்கிறாரே. வணக்கம் நண்பர்களே. அண்ணாமலை பிஜேபியை விட்டு ராஜினாமா செய்திருக்கிறார். அவர் பிஜேபியில தலைவராக இருந்தபோது அவர்கிட்ட பல முக்கியமான இன்டர்வியூஸை நான் எடுத்திருக்கேன். நான் எடுத்து கோலாகலாஸ் டிவியில வந்த அவருடைய அத்தனை இன்டர்வியூஸும் ஹிட் ஆயிருக்கு. ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட்டது. இந்த வாட்ச் தான் ஐ எம் a player. நட்டு கிரவுண்ட்ல சென்டர் கிரவுண்ட்ல டிஃபென்ஸ் ஆடி நீ வந்து முதல்ல என்ன Dravidian development model is one of the most stupid, idiotic concept in Tamil Nadu's history. கரெக்டா நீங்க குறிப்பாத்து அடிக்கிற இடத்துல அடிச்சீங்கன்னா டிஎம்கே என்கின்ற கட்சியே இருக்காது. இந்தியாவை பற்றி குறைவாக தெரிந்த ஒரு நபர், பேசுவதற்கு தகுதி இல்லாத ஒரு நபர்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்பது என்னுடைய கருத்து. நம்ம டிஎம்கே எதிர்க்கல, நான் பவரை எதிர்க்கிறேன். ஐ எம் அப்போசிங் த பவர்ஃபுல் ரெஜிம் இன் தி வேர்ல்ட். டிஎம்கே உடைய பாலிடிக்ஸ் பாத்தீங்கன்னா 3 வருஷம் எதிர்ப்பு, 4th இயர் நியூட்ரல், 5th இயர் இந்துக்கள் ஆதரவு, இப்படித்தான் காலங்காலமா போகுது. அதுல நான் எடுத்திருந்த ஒரு இன்டர்வியூ பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்தே கால் வந்தது. அந்த இன்டர்வியூ பத்தி, குறிப்பா அந்த திராவிட மாடல் இதெல்லாம் பற்றி பேசுறப்போ அவர் கொடுத்திருந்த விளக்கம். பேக்வர்டு கிளாஸஸா கற்காலத்துல தமிழ்நாடு இருந்துச்சு. 1949 நம்ம டிஎம்கே கட்சியை கண்டுபிடிச்சோம். நாங்க 67 வந்ததுக்கு அப்புறம் இந்த மனுஷனுக்கு எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு தமிழர்களுக்கு கையில பேஸ்ட் பிரஷ் கொடுத்து பிரஷ் பண்ண சொல்லி, அப்புறம் நாங்க பவுடர் எல்லாம் அடிச்சுட்டு இந்த மனிதர்களுக்கு கற்காலத்துல இருந்து வெளியே கூட்டிட்டு வந்து ஏபிசிடி சொல்லி கொடுத்து, தமிழ்ல ஆவண்ணா சொல்லி கொடுத்து இவங்களை நாங்க வளர்த்திருக்கோம்ப்பா. இதுதான் Dravidian development. Is it not stupidity? Is it not insulting Tamil people? இப்ப அதையெல்லாம் நான் நினைவு கூர்றேன். நான் வந்து அண்ணாமலையோட பழகின அந்த காலகட்டங்கள்ல நான் அவரை எப்படி பார்த்தேன்னா, தமிழ்நாட்டுல இன்டலெக்சுவல் லீடர்ஷிப்புக்கான ஒரு வேக்குவம் இருக்கு. அதை இப்போ இவர் ஃபில்அப் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொன்னு, he has the advantage of age. So நிறைய சாதிக்க முடியும். அரசியல்ல எதுவும் உடனேவும் நடக்கலாம், ரொம்ப லேட்டாவும் நடக்கலாம். அது எப்படி வேணாலும் பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆனால் இவருக்கு ஏஜ் இருக்கிறதுனால he will achieve அப்படின்னு தான் நினைச்சேன். அவரை என்கிட்ட ரொம்ப பர்சனலா பேசி இருக்கிற தருணங்கள், அப்போ அவர் ஷேர் பண்ணிட்டு வியூஸ், இன்டர்வியூ டயத்துல ஷேர் பண்ணது. அதே போல நானும் அவரும் தான் ஸ்ரீலங்கா போனோம். இப்ப எவ்வளவோ நிறைய பேசி இருக்கணும். அதெல்லாம் இன்னைக்கும் மகிழ்ச்சியான தருணங்கள். அதனால பர்சனலா அவர் பிஜேபி விட்டு போனதுல எனக்கு ஒரு வருத்தம் உண்டு. பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இலக்கு இருக்கு, நோக்கம் இருக்கு, கனவு இருக்கு. அந்த கனவை துரத்துறதுக்கும் அடையறதுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழிமுறை இருக்கு. நண்பர் அண்ணாமலை அவருக்குன்னு ஒரு தனிப்பாதையை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவருக்கு இந்த முக்கியமான தருணத்துல என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். சோ இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு வரேன். பிஜேபியினுடைய தேசிய தலைவர் நிதின் நவீன் அவர்களுக்கு எழுதியிருக்கிற அந்த கடிதத்துல ஒரு முக்கியமான விஷயத்த அவர் சொல்லி இருக்கிறார். தமிழர்களுக்கு புரிந்த மொழியில், இல்லாட்டி தமிழ்நாட்டுக்கு புரிந்த மொழியில் தேசிய கட்சிகள் பேசியதே இல்லை அப்படின்னு. ஆக்சுவலா இவர் சொல்லி இருக்கிற, இவர் விவரிச்சிருக்கிற இதே விஷயத்த நான் வேறொரு மொழியில பல நேரங்கள்ல பல மேடைகள்ல பேசியிருக்கேன். தனிப்பட்ட முறையில பல பேருடைய நண்பர்களோட உரையாடுகிற போது, கொஞ்சம் சீரியஸான பாலிடிக்ஸ் பேசுறப்போ நான் இதை முன் வச்சிருக்கேன். என்னன்னா, தேசிய கட்சிகளின் மிகப்பெரிய பலவீனமே அவை தேசிய கட்சிகளாக இருப்பதுதான். தேசிய கட்சியுடைய பேசிக் கேரக்டர் என்ன? அது தேசம் தழுவிய கட்சியாக இருக்கும். எனவே பெரும்பாலும் எல்லா மாநிலங்களிலும் பரவி இருக்கும். அப்போ ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதுவாகவே உருவாகும். ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன். இப்போ காவிரி இஷ்யூவே எடுத்துப்போம். காவிரி இஷ்யூ பிரைமரிலி பிட்வீன் கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு நடந்துட்டு இருக்கிற ஒரு இஷ்யூ. காவிரி இஷ்யூ தொடர்பா எத்தனையோ கேசஸ் நடந்திருக்கு, தீர்ப்புகள் வந்திருக்கின்றன. எல்லா தீர்ப்புமே தமிழகத்துக்கு சாதகமாகத்தான் வந்திருக்கின்றன. ஒரு தீர்ப்பு கூட கர்நாடகத்துக்கு ஆதரவா சாதகமா வந்ததே கிடையாது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கர்நாடகம் இந்த கடைசி தீர்ப்பை ஒப்ளைஜ் பண்ணி அவங்க கொடுத்த, அவங்க சொன்ன அதே அளவுக்கான டிஎம்சி வாட்டரை தமிழ்நாட்டுக்கு திறந்து விட்டதே கிடையாது. இப்ப கூட பாத்தீங்கன்னா மேகேதாட்டு அணைய நாங்க கட்டுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ப்ரொபோசல் ரெடி பண்றாங்க. இறுதியாக வந்த தீர்ப்புல ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, காவிரி நதிநீர் இஷ்யூல ஸ்டேக் ஹோல்டர்
ஹோல்டர்ஸ் யார் யார் இருக்காங்களோ அவங்க சம்மதம் இல்லாம, அவங்களுடைய கன்கரன்ஸ் இல்லாம காவிரியின் குறுக்கே எந்த விதமான ஸ்ட்ரக்சரும் கட்டப்பட முடியாது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. சோ இந்த காவிரி ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ல சம்பந்தப்பட்ட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, இவ்வளவு இத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு. இந்த சம்மதமே இல்லாமல் நீங்க எதையும் ஒரு செங்கலை கூட அடுக்கி வைக்க முடியாது. ஆனால் மேகதாட்டு பற்றி கர்நாடகம் வானளாவ பேசுகிறது. இப்போ இந்த இடத்துல எங்க கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு சொல்றேன். இது ஒரு உதாரணத்துக்காக இந்த காவிரி இஷ்யூ எடுத்திருக்கேன். இப்போ இந்த காவிரி இஷ்யூல குறிப்பா ஏற்கனவே வந்திருக்கிற தீர்ப்பு, நீதி எல்லாவற்றுக்கும் முரணாக மேகதாட்டு அணைய கர்நாடகத்துல இருக்க காங்கிரஸ் அரசு முன்னெடுக்கிறது இல்லையா, குறிப்பா DK சிவகுமார் முன்னெடுக்கிறது இல்லையா. இப்ப இது தவறு. இந்த மாதிரி மேகதாட்டு அணையை முன்னெடுப்பது என்பது ஏற்கனவே வந்திருக்கிற தீர்ப்புக்கு முரணானது, தமிழக மக்களின் நலன்களுக்கு முரணானது அப்படின்னு பிஜேபியுடைய அகில இந்திய தலைமை சொல்லுமா? ஓப்பனா கண்டிக்குமா? கண்டிக்காது. ஏன்னா கர்நாடகத்துல பிஜேபிக்கு ஸ்டேக் அதிகம். நீங்க மேகதாட்டு அப்புறம் காவிரி இஷ்யூல கர்நாடகத்துக்கு எதிராக பேசினா ஒரு ஓட்டு உங்களுக்கு கிடைக்காது. தமிழ்நாட்டுல உங்களுக்கு ஸ்டேக்கே கிடையாது, எப்போதும் பெருசா ஜெயிச்சதும் கிடையாது. அப்படிங்கிறப்ப கர்நாடகத்தை லூஸ் பண்ண முடியாது. இப்ப காவிரி இஷ்யூல எது நியாயமானதுன்னு தெரிஞ்சாலும் தமிழன் பக்கத்துல தேசிய கட்சியான பிஜேபியின் தலைமை வெளிப்படையாக நிற்க முடியாது. வேணும்னா இங்க இருக்கிற பிஜேபி, தமிழ்நாடு பிஜேபி அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் கர்நாடகத்துக்கு. அதே போல கர்நாடகத்துல இருக்கிற பிஜேபி தமிழ்நாடு பிஜேபி நிலைப்பாட்டுக்கு எதிராக இருக்கும். ரெண்டும் ஒரே கட்சி தான். எப்படி? இதேதான் காங்கிரஸ். இதத்தான் அண்ணாமலை தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டு மக்கள் புரிகிற வண்ணம் பேசியதில்லைங்கிறார். இதை நான் வேற விதமா இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல, இந்த விதமா சொல்லியிருக்கேன். இப்போ காவிரி இஷ்யூ எப்படியோ அது போல தமிழனுடைய இன்னொரு ஜீவாதார இஷ்யூ முல்லை பெரியார் இஷ்யூ. முல்லை பெரியார் இஷ்யூல பிஜேபியோ காங்கிரஸோ இல்லாட்டி கம்யூனிஸ்டுகளோ தமிழனுக்கு சாதகமா பேசுமா? அப்படி பேசினால் கேரளத்துல அவங்களால ஓட்டு வாங்க முடியாது. தமிழ்நாட்டை காட்டிலும் இந்த மூன்று கட்சிகளுக்கு கேரளத்துல ஸ்டேக் அதிகம். இந்த மூணு தேசிய கட்சிகள் இப்ப தமிழன் விரும்பிய குரல்ல அவர்களால பேச முடியாது. காவிரி இஷ்யூலையும் தமிழன் விரும்பிய குரல்ல இந்த தேசிய கட்சிகள் பேச முடியாது. இதுதான் பெரிய இஷ்யூ. இப்ப இதத்தான் அண்ணாமலை சுட்டி காட்டுகிறார். தப்பா சொல்லிடல, இதை அவர் சுட்டி காட்டுகிறார். இந்த தமிழனுக்கு புரிந்திருக்கிற இந்த மொழியில தேசிய கட்சிகளால் பேச முடிந்ததே இல்லை. நிச்சயமா இப்பவும் இல்லை, எப்பவுமே பேச முடியாது. அதுக்கு காரணம் தேசிய கட்சிகள் தேசிய கட்சிகளாக இருப்பதுதான். இதுதான் பேசிக் கேரக்டர். ஆனால் இது தொடரத்தான் செய்யும். அப்போ இதுக்கு இடையில இந்த ரீஜனல் ஆஸ்பிரேஷன்ஸோட தேசிய கட்சியை ஒரு அளவுக்கேடு வெற்றிகரமாக இணைப்பதில்தான் நம்முடைய சாமர்த்தியம் இருக்கிறது. பட் அதுக்காக அவருடைய லெட்டர்ல சொல்லியிருக்காரு, நான் அதுக்காக முயற்சி பண்ணினேன் அப்படின்னு. அப்புறம் தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்களை தலைமைக்கு புரிய வைக்க முயன்றேன், ஆனா அது அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இல்லைங்கிற மாதிரியும் அவர் சுட்டி காட்டி இருக்கிறார். பட் என்ன மாதிரியான விஷயங்களை அவர் புரிய வைக்க முயன்றால் எதில் அவர் தோற்றார் அப்படிங்கறது பற்றின விவரணைகள் அதுல இல்லை. அது இல்லாத நிலையில நம்ம அதை பத்தி ஃபர்தரா பேசிட்டு இருக்கோம். நம்மளா யூகத்திலே பேசிட்டு இருக்க முடியாது. சோ இதத்தான் அண்ணாமலை சொல்லுகிறார் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். தனது புதிய கட்சி தொடர்பான அறிவிப்பை நேற்று வெளியிட்டார் அண்ணாமலை. அப்போது கல்ட் அரசியலை ஒழிக்க வேண்டும் என கூறியிருந்தார். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அதெல்லாம் கூட நம்முடைய அரசியல்ல முதல் நாள்ல இருந்து கல்ட் பாலிடிக்ஸ்ல இருந்து நம்ம வெளியே வரணும். அரசியல் மாற்றம்னு சொல்றாங்க, ஆனா அதே கல்ட் பாலிடிக்ஸ். நாம அதுல இருக்க போறது இல்ல. கல்ட் பாலிடிக்ஸ்ல இருந்து அந்த கலாச்சாரத்தையும் உடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நேற்று நம்ம எதுவுமே பேசலைங்க, இன்னைக்கு நம்ம பேசுறோம். இந்த கல்ட் பாலிடிக்ஸ்ல இருந்து வெளியே வரணும். கல்ட் அரசியல், இந்த தனிநபர் துதிபாடுகிற அரசியலை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லி இருப்பது வரவேற்கத்தக்கது. அது ஒரு நல்ல சிந்தனை. ஆனால் அது அண்ணாமலை சொல்லி இருக்கிறது எனக்கு ஆச்சரியம். தமிழ்நாடு பிஜேபியை பொறுத்தளவுல தமிழ்நாடு பிஜேபிக்குள்ள கல்ட் அரசியலை தொடங்கி வச்சதே அண்ணாமலை. அதுக்கு முன்னால அப்படி ஒரு பாலிடிக்ஸே கிடையாது, பிஜேபியில கிடையாது, தமிழ்நாடு பிஜேபியில கிடையாது. ஒரு ஆராதனை, அண்ணாமலை ஆராதனை செய்யப்படக்கூடிய ஒரு தலைவர் ரேஞ்சுக்கு ஒரு தனிநபர் துதி ஒண்ணு பெருசா போச்சு. அதை பெரிய அளவுல கொண்டு போனாங்க. அதை ஆற்றுப்படுத்துவதற்காக வார் ரூம் செயல்பட்டது. பிஜேபிக்கு ஏற்கனவே ஐடி விங்னு ஒண்ணு இருக்கு, இருக்கிறப்பே வார் ரூம்னு ஒண்ணு கட்சி செலவுல கொண்டு வந்தாங்க. வார் ரூம் கட்சியை பற்றி அதிகம் பேசியதை காட்டிலும் அண்ணாமலையை பற்றி அதிகம் பேசியது. ஆக்சுவலா அப்போ அண்ணாமலையுடைய ஐடியா என்னவா இருந்ததுன்னா, தன்னை முன்னிறுத்தி தன்னை ஒரு பிராண்ட் ஆக்குறது, அந்த பிராண்ட பிஜேபி சார்பில் கொண்டு போய் சேர்க்கிறது. சோ தன்னை பிராண்ட் ஆக்கி பிஜேபிக்கு பயன் கொடுப்பது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை இருந்தது. இது ஒரு பெரிய பெரிய கார்பரேட் தங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எப்படி கொண்டு போய் சேர்ப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு சிந்தனையோட ஒருத்தர் தன்னையே ஒரு பிராண்ட் ஆக்குறது. ஈவன் அவர் நடத்தின எண்மண் எண் மக்கள் யாத்திரை எடுத்துங்க, அந்த தலைப்பே பாருங்க, எண்மண் எண் மக்கள் தான் இருக்கும், நம்மன் நம் மக்கள்னே அவர் சொல்லலையே. சோ முழுக்க முழுக்க தன்னை முன்னிறுத்தி தான் அவர் ஒரு பாலிடிக்ஸ் பிஜேபியில பண்ணார். அதுக்கு முன்னாடி
பிஜேபியில எல்லாம் பழக்கமே கிடையாது. அதனால கல்ட் பாலிடிக்ஸ் பிஜேபி கொண்டு வந்ததே அண்ணாமலை தான். இப்போ அந்த கல்ட் பாலிடிக்ஸ் ஒழிப்பேன்னு அவர் சொல்லுகிறார். ஒழிப்பேன்னு சொல்றது நல்ல சிந்தனை. கல்ட் பாலிடிக்ஸ் ஆக்சுவலா ஒழியணும், ஒழிக்கப்பட வேண்டியது. அந்த சிந்தனை இப்போது அண்ணாமலைக்கு வந்திருப்பது வரவேற்கத்தக்கது. தமிழக அரசியலில் காமன் மேன் பாலிடிக்ஸை முன்வைப்போம் என்கிறாரே அண்ணாமலை. ஒரு காமன் மேன் பாலிடிக்ஸை முன்னிறுத்தணும். காமன் மேன் பாலிடிக்ஸை நம்ம பில்ட் பண்றோம், ஃபவுண்டேஷனோடு மேல வர போறோம். இப்ப இதுக்கு முன்னால காமராஜர் முன்னெடுத்த பாலிடிக்ஸ் என்னது? அதற்கு பிறகு அண்ணா முன்னெடுத்த பாலிடிக்ஸ் என்ன? அண்ணா காலத்துல நடந்த ஹிந்தி எதிர்ப்பு எல்லாமே சாதாரண காமன் பீப்புள், குறிப்பா அன்றைய இளைய தலைமுறை இளைஞர்கள் அவங்க முன்னெடுத்த அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் முன்னெடுத்தது யாருக்கான ஒரு அரசியல்? காமன் மேன் தானே. எம்ஜிஆர் பின்னால் இருந்த அத்தனை பேர் யாரு? மிட்டா மிராசுகள், பெரும் பெரும் பணக்கார இவர்களா? எல்லாமே சாதாரண ஒரு காமன் பீப்புள் தான். ஏழைகள், கிராமத்தை சேர்ந்தவங்க, இவங்க தானே எம்ஜிஆர் பின்னால இருந்தாங்க. இன்னைக்கு விஜயும் நான் ஏழை பங்காளன் தான் சொல்றாரு, ஏழை எளியவர்களுக்கானதுன்னு சொல்றாரு. அதனால இந்த காமன்வெல்த் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சோகால்டு ஃப்ரேஸுங்க. நாடாளுமன்ற ஜனநாயகம் எங்கெல்லாம் இருக்கிறதோ உலகத்துல அங்கு எல்லா இடத்துலயும் எல்லா அரசியல்வாதிகளும் நான் காமன் மேனுக்கான பாலிடிக்ஸ் பண்ண போறேன்னு தான் சொல்லுவாங்க. காரணம், இந்த ஜனநாயகத்தினுடைய அடிப்படை கூறே என்ன அப்படின்னா ஒருவருக்கு ஒரு ஓட்டு அப்படிங்கிறது தான். கோடாடு கோடி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அம்பானிக்கு ஒரு ஓட்டு தான். ஒரு சாதாரண ஒரு ஆறாமுதனுக்கும் ஒரு ஓட்டு தான் இருக்கும். எல்லாருக்கும் ஒரு ஓட்டு தான். சோ அப்படிங்கிறப்போ நிறைய ஓட்டு யார்கிட்ட இருக்கும்? காமன் மேன்கிட்ட தான் இருக்கும். இந்தியாவில இருக்க பணக்காரன் மட்டும் அத்தனை பேரும் ஓட்டு போட்டா போதும் அப்படின்னா சில லட்சங்களுக்குள்ள முடிஞ்சு போகும். 140 கோடி இருக்கக்கூடிய இந்தியால காமன் மேன் தான் ஓட் பவராவே இருக்க முடியும். அப்போ அவனை முன்னிறுத்தினா அவனுக்கான ஒரு அரசியலை தான் எல்லாருமே கொண்டு போக முடியும். அத்தனை பேரும் அப்படித்தான் கொண்டு போய் இருக்காங்க. நமக்கு பிடிக்கிறதா இல்லையா? இப்ப லாலு முன்னெடுத்த பாலிடிக்ஸ் என்னவா இருக்கும்? காமன் மேனுக்கான பாலிடிக்ஸ் தான். எல்லாருமே அப்படித்தான். நிதிஷ் என்ன பாலிடிக்ஸ் முன்னெடுத்தாரு? எல்கே அத்வானியும் அடல் பிஹாரி வாஜ்பாயும் மோடியும் என்ன பாலிடிக்ஸ் முன்னெடுத்தாங்க? ராம் ரத் யாத்ரா போனதுல இருந்து ஒவ்வொரு விஷயமும் ராமரை மையப்படுத்தி யார அவங்க கன்சாலிடேட் பண்ணாங்க? ஹிந்துக்கள் அத்தனை பேர் யாரு? 99% சாதாரண காமன் பீப்புளா தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா பாராளுமன்ற ஜனநாயகம் இருக்கக்கூடிய எந்த நாட்டிலையும், ஜனநாயகம் இருக்கக்கூடிய எந்த நாட்டிலையும் அதற்கான அரசியல் என்பது ஏதோ ஒரு விதத்தில் காமன் மேன் பாலிடிக்ஸ் ஆகத்தான் இருக்கும். வேற ஒண்ணா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால இந்த ஒரு விஷயத்தை நான் ரெட்டாரிக்னு பாக்குறேன். அவ்வளவுதான். அண்ணாமலை தனது உரையின் போது ஒரு புதிய கட்சிக்கான தேவை இருக்கிறது என்கிறார். தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி வேணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வேணும். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி என்ன தேவை இருக்கிறது? ஆக்சுவலா எப்போதுமே ஒரு புதிய கட்சிக்கான தேவை அந்த சமூகத்திலிருந்து உருவாகும். ஒருவேளை தேவை இருக்குன்னு தப்பா புரிஞ்சுட்டு கட்சிகளை தொடங்கினாலும் இந்த சமூகமே அதனை நிராகரித்து விடும். அது தேர்தல் மூலம் நமக்கு என்ன வாட் இஸ் வாட்டுங்க தெரிய வந்துடும். எப்போதும் அந்த உரைகள் அப்படிங்கிறது ஜனநாயகத்தை பொறுத்தளவுல தேர்தல் தான். மற்றபடி கட்சியை தொடங்குற எல்லோருமே அதற்கான ஒரு தேவை இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுல கட்சிகளுக்கு பஞ்சமே இல்லை. இருந்தாலும் அண்ணாமலை ஒரு கூடுதலா ஒரு கட்சிக்கான தேவை இருக்கிறது, அதிலும் தன்னுடைய கட்சிக்கான தேவை இருக்கிறது அப்படிங்கிறத அவர் சொல்லுகிறார். ஆனால் அந்த கட்சியை எப்படி கொண்டு செலுத்துறது அப்படிங்கிறதுல அண்ணாமலைக்கு ஒரு பார்வை இருக்கிறது. அது ரொம்ப முக்கியம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி என்னுடைய வி த லீடர்ஸ் அப்படிங்கிற அந்த என்ஜிஓ, அது சார்ந்து ஏபிஜே அப்துல் கலாம் இன்ஸ்டிடியூட் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ், இதுல ட்ரெயின் ஆயிட்டு ஒவ்வொருத்தரும் வெளியில வருவாங்க. ஒரு சாதாரண உள்ளாட்சி அமைப்புல ஜெயிச்சுட்டு வர்றவங்கல இருந்து ஒரு எம்பிஆர் வரைக்கும் இதுல பயிற்சி பெற்றவனா இருப்பான் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். ஏபிஜே அப்துல் கலாம் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ், ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய பேர்ல கோயம்புத்தூர்ல வீத லீடர்ஸ்க்கு கீழே நாம பாலிடிக்ஸ்ல எத்திக்ஸ்க்காக ஒரு சென்டர் ஆரம்பித்து வருகின்றவங்க எல்லாமே இதுக்குள்ள ட்ரெயின் ஆகித்தான் வெளியே வருவாங்க. உள்ளாட்சி தேர்தலில் நிக்கிறாங்க, they will get trained, come and stand in local body election. எம்எல்ஏ எலெக்ஷன் நிக்கிறாங்க, they will get trained, they will come and stand in election. இது எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியம் அப்படிங்க போக போகத்தான் தெரியும். இப்போ பாம்பே அவுட்ஸ்கட்ஸ்ல பிஜேபிக்கு கூட இதே போல ஒரு ட்ரைனிங் சென்டர் உண்டு, இன்ஸ்டிடியூட்ல இருக்கு, பிஜேபிக்கு சொந்தமாகவே. ஆனால் இதே மாதிரியான ஒரு கனவோட கற்பனையோட தான் உருவாக்கினாங்க. அதுல இன்னமும் அந்த ட்ரைனிங்லாம் போயிட்டு இருக்கு. பப்ளிக் பாலிசி அண்ட் குட் கவர்னன்ஸ் எல்லாம் பத்தி நிறைய படிக்கிறாங்க, எல்லாம் போயிட்டு தான் இருக்கு. பட் அதுல இருந்து வர்றவங்க தான் எம்எல்ஏ ஆறாங்க, எம்பி ஆறாங்கலாம் கிடையாது. ஆனால் அண்ணாமலைட்ட இப்படி ஒரு சிந்தனை இருக்குல்ல, அது ஒரு நல்ல குட் இன்டென்ஷன் நான் சொல்லுவேன். மக்கள் பிரதிநிதிகளாக வரக்கூடியவர்கள் ட்ரெயின்டு பொலிட்டீஷியனா இருக்கணும், அவங்க விஷயம் தெரிஞ்சவங்களா இருக்கணும், ஒரு அவேர்னஸோட வெல் இன்ஃபார்ம்டா இருக்கணும்.
எஜுகேட்டடா இருக்கணும் அப்படிங்கிற பார்வை ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான பார்வை. ஆனா இதை கம்ப்ளீட்டா நடைமுறைப்படுத்த முடியுமான்னு தெரியல. இப்போ அந்த இன்ஸ்டிடியூட்ல இருந்து படிச்சுட்டு வந்தவங்க எம்பி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும் அப்படிங்கறதுலாம் ரைட்டு. இப்போ ஒரு இடத்துல ஒருத்தர் கேண்டிடேட்டா நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க. அவர் அந்த இடத்துல ரொம்ப செல்வாக்கு மிக்க நபர், அவரை போட்டா ஜெயிச்சிடலாங்கிற மாதிரி இருக்கு. ஆனா அவர் இந்த இன்ஸ்டிடியூட்லயே பயிலாதவரா இருக்காரு. இப்ப அதுக்காக நிராகரிச்சுட்டு போயிட முடியும். சோ ஒரு இன்ஸ்டிடியூட் வழியா ட்ரெயின்டு பொலிட்டீஷியன்ஸ் அப்படியே உருவாக்குறது, உற்பத்தி செய்யறதுங்கிறது ஒரு நல்ல சிந்தனை. ஆனால் அதன் வழியாக மட்டுமே தான் மக்கள் பிரதிநிதிகள் வர முடியும், அப்படித்தான் கொண்டு வரணும் அப்படின்னா அது ஒரு ரிஜிடான ஒரு போக்கா இருக்கும். பட் போக போக தெரியும் எல்லாமே எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியம் என்னன்னு. ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அரசியல் தொடர்பா பயிற்றுவிக்கப்படணும், அதுக்குன்னு ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கணுங்கிற சிந்தனை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 1949 இருந்து அரசியல் பண்ணிட்டு இருக்க டிஎம்கேக்கு கூட தோன்றாத ஒரு சிந்தனை. இப்ப அண்ணா அறிவாலயத்துல அற்புதமான நூலகம் இருக்கு. அவங்க சம்பந்தப்பட்ட, அதாவது திராவிட தேசியம் தொடர்பான அத்தனை டாக்குமெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. அது தொடர்பா ஆய்வு செய்யக்கூடிய பிஹெச்டி ஸ்காலர்ஸ், ரிசர்ச் ஸ்காலர்ஸ் எல்லாம் அவங்க உட்காந்து எவ்வளவு குறிப்பெடுப்பாங்க, எல்லாம் இருக்கும். இப்ப டிஎம்கே அப்படி நினைச்சிருந்தா அவங்க சித்தாந்தத்தின்படி வழி நடத்தி அவர்கள் ட்ரெயின் பண்றதுக்கு இப்படி ஒரு இன்ஸ்டிடியூட் என்னைக்கோ தொடங்கி இருக்கலாம். யாருக்குமே தோன்றாத ஒரு சிந்தனை. சோ அரசியல்ங்கிறது ஜஸ்ட் போஸ்டர் ஓட்டிட்டு போற ஒரு விஷயம் அல்ல, அதற்கும் மேலான ஒரு விஷயம், பயிற்றுவிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கு ஒரு இன்ஸ்டிடியூட் தேவை அப்படிங்கிற சிந்தனை அண்ணாமலைக்கு உதயமாகி இருப்பதும், அதற்காக அப்துல் கலாம் பேர்ல ஒரு இன்ஸ்டிடியூட்டை தொடங்கி நான் ட்ரெயின் பண்ணுவேன் அவர் சொல்லி இருக்கிறது வரவேற்கத்தக்க. ஆக்சுவலா நேற்றைக்கு அண்ணாமலையுடைய ஸ்பீச்ல இருந்து ஒரு சில விஷயங்களை எல்லா கட்சிகளுமே கற்றுக்கொள்ளலாம். அதுல இதுவும் ஒண்ணுன்னு பாக்குறேன். அடுத்து நடைபெற இருக்கும் பொது தேர்தலில் தனது கட்சி நிச்சயம் போட்டியிடும் என உறுதிபட தெரிவித்திருக்கிறாரே. இது அரசியல் இயக்கமா கட்சி இல்லையா அப்படின்னு நீங்க யாரும் கேட்கவே வேண்டாம். கண்டிப்பாக தமிழகத்துல அடுத்து நடக்கக்கூடிய தமிழகத்தினுடைய பொது தேர்தல்ல நம்முடைய கட்சி போட்டியிடும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதெல்லாம் போட்டியிடும் சொல்லியிருக்கா. இன்னொரு இடத்துல நான் யாருக்கும் போட்டி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படியே இந்த போட்டிக்கும் உங்க போட்டி இல்லைன்னு சொல்லி இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது. அவர் இங்க அடுத்த பொது தேர்தல போட்டியிடுவேன்னு சொல்லி நாங்க கம்பீட் பண்ணுவோங்கிற அர்த்தத்துல சொல்லி இருக்கிறார். அதே நேரத்துல நாங்க யாருக்கும் போட்டி இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கணும், பொருள் வேற. நாம் யாருக்கும் போட்டி கிடையாது. ஆளுங்கட்சி இருக்கு, நிறைய எதிர்கட்சி இருக்கு, எல்லோரும் இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், அவங்கவுங்க கொள்கையை சொல்லட்டும். நம்முடைய கொள்கையும் வருகின்ற காலத்துல நம்ம எல்லோரும் இணைஞ்சு நம்ம கொள்கையை சொல்ல போறோம். இப்ப 2024 தேர்தலப்போ எங்களுக்கும் டிஎம்கேக்கு இடையில் தான் போட்டின்னு அவர் சொன்னார்ல. 2024 parliament election is going to be BJP versus DMK for the state of Tamil Nadu. இப்ப அந்த மாதிரி இடத்துல இப்ப தன்னை பிக்ஸ் பண்ணிக்க அவர் விரும்பல. எங்களுக்கும் விஜய்க்கு இடையில தான் போட்டி, டிஎம்கே காலி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லலாம். எங்களுக்கும் டிஎம்கே இடையில தான் போட்டி, விஜயில நான் கன்சிடர் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல விரும்ப. ஏன்னா இப்பதான் அவர் கட்சி ஆரம்பிக்கிறார். அவரே ஒரு இடத்துல சொல்றாரு, ஒரே நாள்ல கடகடல் எங்கெல்லாம் போயிடாது, சிறுக சிறுக மெல்ல மெல்லத்தான் போகணும், ரொம்ப பொறுமையாத்தான் நம்ம இதை கட்டமைக்கணும் அப்படின்னு சொல்லி அதை அவர் தெளிவா சொல்லுகிறார். அப்படிங்கிறப்போ நான் இன்னாருடன் தான் போட்டியிடுகிறேன், என்னுடைய போட்டியாளர் இவர் அப்படின்னு அடையாளப்படுத்துவதற்கு அண்ணாமலை தயாராக இல்லை என்று பொருள். அதாவது இந்த சந்தர்ப்பத்துல எனக்கு பழைய விஷயம் ஒண்ணு நினைவுக்கு வருது. அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவரா பொறுப்பேற்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னால அவரை நான் சந்திக்கிறேன். எங்கன்னா சென்னை கலாட்சேத்ரா பக்கத்துல ஒரு பிளாட்ல வச்சு நான் மீட் பண்ணேன். அது ரொம்ப ஒரு பெரிய பிளாட். அங்க அவர் இருந்தார், அவரோட பேசிட்டு இருந்தேன். அப்போ அவர் என்கிட்ட கேட்டாரு, என்ன சார் நினைக்கிறீங்க சொல்லுங்க சார் அப்படின்னாரு. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், ஏடிஎம்கேங்கிற ஒரு கட்சி இருந்தும் டிஎம்கே உங்க கட்சியை குறி வச்சுதான் கடுமையான தீவிரமான ஒரு பாலிடிக்ஸை முன்னெடுக்கிறாங்க. சோ பிஜேபி தான் எதிரி அப்படின்னு டிஎம்கே தீர்மானிச்சிருச்சு, டிஎம்கே தான் எதிரின்னு நீங்க தீர்மானிச்சிட்டீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அண்ணாமலை இது ரொம்ப அருமையான கேள்வி சார் அப்படின்னாரு. அதாவது அரசியல்ல யார் எதிரிங்கிறத தீர்மானிச்சிடும். ஃபிக்ஸ் யுவர் எனிமி ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது அரசியல்ல பாலபாடம். முதல்ல எதிரியை தீர்மானிச்சிடும். இப்போ அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, நாங்கள் யாருக்கும் போட்டி இல்லை அப்படிங்கிறார். அதோட பொருள் இப்ப இம்மிடியட்டா இன்னார் தான் எதிரி என்பதை அடையாளப்படுத்த அண்ணாமலை விரும்பவில்லை. ஏன்னா இப்பத்தானே அவர் ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சு சிறுக சிறுக அதை பெருசாக்கி
ஒரு பிரம்மாண்டமான அளவுல மெம்பர்ஷிப் எல்லாம் கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதை ஒரு அபிஷியலா ஒரு கட்சின்னு ஆரம்பிச்சு கட்சி பெயர் சொல்லி கொடியெல்லாம் இது பண்ணி அவர் அநேகமா இந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு சில மாதங்களுக்கு முன்பு யார் எங்களுடைய அரசியல் எதிரி அப்படிங்கறதெல்லாம் அவர் சுட்டி காட்டுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா இன்னொரு இடத்துல அவர் தெளிவா சொல்லி இருக்கிறார், டிஎம்கே போல தாவேகாவை போல அதிமுகவை போலவே நாங்கள் பிஜேபியும் எதிர்ப்போம் அப்படிங்கறதையும் அவர் சொல்லி இருக்கிறார். எப்படி திமுகவை பார்க்கின்றோமோ, எப்படி அதிமுகவை பார்க்கின்றோமோ, எப்படி டிவிகேவை பார்க்கிறோமோ, எப்படி அண்ணன் சீமான் அவர்களை பார்க்கிறோமோ, எப்படி அண்ணன் அன்புமணி அவர்களை பார்க்கிறோமோ, எப்படி இங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்கள், ஏ.சி. சண்முகம் அவர்கள், பாரிவேந்தர் அவர்கள், ஜான் பாண்டியன் அவர்கள், எல்லா கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள், ஐயா வைகோ அவர்கள், அம்மா பிரேமலதா அவர்கள், எல்லா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் எப்படி பார்க்கிறோமோ அப்படித்தான் நான் பாரதிய ஜனதா கட்சியை பார்ப்பேன். பட் யார் எதிரின்னு பிக்ஸ் பண்றது இருக்குல்ல, அதுல அண்ணாமலை அவசரம் காட்டவில்லை. அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிறார். ஜஸ்ட் நேத்திக்கு தான் ஆரம்பிச்சிருக்காரு. அது கூட அனௌன்ஸ்மெண்ட் தான். இன்னும் அந்த கட்சியினுடைய பேரு அது இதுல யாருக்குமே தெரியாது. ஜஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட், அதுவே நேத்திக்கு தான் வந்திருக்கு. சோ இந்த சந்தர்ப்பத்துல இதெல்லாம் நம்ம இப்பயே சொல்லிட முடியாதுன்னு அவர் நினைக்கலாம். அது நியாயமானதுதான், பார்க்கலாம். மாறுவோம் மாற்றுவோம் என்பதுதான் கொள்கை என தெரிவித்திருக்கிறாரே. நாம மாறுவோம், மாற்றம் தானாக நடக்கும். அதனாலதான் நம்முடைய இந்த மூவ்மெண்ட்னுடைய கொள்கையே மாறுவோம் மாற்றுவோம். லெட் அஸ் ஆல்சோ சேஞ்ச் டு பிரிங் சேஞ்ச். இந்த ரெண்டையும் செய்வோம். எதிலிருந்து மாறுவோம், எதை மாற்றுவோம் அப்படிங்கறத அண்ணாமலை இனிமேல் தான் டிஃபைன் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஜெனரலா ஒரு ஸ்லோகன் மாதிரி ஒரு முக்கியமான ஃப்ரேஸ் அவர் கொடுத்திருக்கிறார், மாறுவோம் மாற்றுவோம் அப்படின்னு. அவருடைய விரிவாக்கம் போக போக தெரியும். ஆனா எனக்கு அவருடைய என்டையர் ஸ்பீச்ல ஒரே ஒரு விஷயம் ஆச்சரியமா இருந்தது. தன்னுடைய கொள்கையை அவர் சொல்றார், மாறுவோம் மாற்றுவோம். தன்னுடைய சித்தாந்தம்ங்கிறது எது, அதை அவர் சொல்லலையே. டிஎம்கேக்கு திராவிட தேசியம் சித்தாந்தம், சீமானுக்கு தமிழ் தேசியம் சித்தாந்தம், பாரதிய ஜனதா கட்சிக்கு ஹிந்து நேஷனலிசம், இந்து தேசியவாதம், அது அவங்க சித்தாந்தம். அதை ஷார்ட்டா இந்துத்துவான்னு சொல்றோம். அண்ணாமலையின் சித்தாந்தம் என்ன? கொள்கையை சொன்ன அண்ணாமலை ஏன் சித்தாந்தம் பற்றி பேசல? ஒருவேளை அது போக போக எதிர்காலத்துல தன்னுடைய சித்தாந்தம் இதுன்னு அவர் சொல்லலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப நாம எல்லாத்தையும் எப்படி புரிஞ்சுக்க வேண்டி இருக்குன்னா, ஜஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார். அனௌன்ஸ் பண்ணி ஒரு நாள் தான் ஆயிருக்கு. அதுலயே சகலத்தையும் நாம எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான். எதிர்காலத்துல சொல்லலாம். ஆனால் நேற்றைக்கே கொள்கையை சொன்ன அண்ணாமலை நேற்றைக்கே ஏன் சித்தாந்தத்தை சொல்லவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. திடீரென அண்மை காலமாக இளைஞர்களை குறிவைத்து புதிய புதிய கட்சிகள் வருகின்றனவே. எஸ், இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லி அபிஜித் திப்கே அவர் ஒரு மூவ்மெண்ட்னு ஆரம்பிச்சாரு. இப்ப அதை ரிஜிஸ்டர் பண்றாங்க. இப்ப அதுக்கு 3 ஸ்போக்ஸ் பர்சன் போட்டிருக்காங்க. டெல்லியில இன்னும் சில நாட்கள்ல அவங்க ஒரு முக்கியமான ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட போறாங்க. இதே போல இந்த ஜென்சிய குறி வச்சு பல கட்சிகள் உருவாகின்றன. அதே போல ஜென்சிய குறி வச்சு தான் இப்ப விஜய் களமாடி வெற்றி பெற்று இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஜென்சி ஒரு மாற்றம் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு பிரபலமான ஒருத்தரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. மற்றபடி நேற்றுக்கு வரைக்கும் டிஎம்கேயும் அதுக்கு முன்னால அதிமுகவும் முன்னெடுத்த அதே அரசாட்சி, அதே சிஸ்டம், அதுதான் விஜய் காலத்திலையும் தொடர்கிறது. அந்த சிஸ்டத்தையே மாத்துறது அப்படிங்கிற மாதிரி இந்த அடியோடு மாற்றும். முன்னால ஜெயபிரகாஷ் நாராயண் சொல்லுவார்ல, டோட்டல் ரெவல்யூஷன், அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இங்க நடந்துடல. சோ தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஜென்சி அப்படிங்கிற ஃபோர்ஸ் கடைசியில விஜய்க்கு பயன்படக்கூடியதாக மாறி இருக்கிறது. அப்ப இங்க இருக்கிற ஜென்சியுடைய எக்ஸ்பெக்டேஷனே இந்த லெவல்ல தான் இருக்கு. இதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த சந்தர்ப்பத்துல அண்ணாமலை ஒரு புதிய கட்சிக்கான அறிவிப்பினை வெளியிட்டு இருக்கிறார். அண்ணாமலை அறிவிப்பு வெளியிட்ட அதே நாள்ல அண்ணாமலையின் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டாருடைய ஒய்ஃப் லதா ரஜினிகாந்த் மக்கள் மேடை அப்படிங்கிற பேர்ல ஏதோ ஒரு இயக்கம்னு ஒண்ணு சொல்றாங்க. அவங்களும் சாதாரண மக்களுக்காக, அவர்களின் நலனுக்காக அப்படிங்கிறாங்க. இன்னும் சரமாரியா நிறைய கட்சிகள் வருகின்றன. ஒரு ஜனநாயகத்துல நிறைய கட்சிகள், நிறைய இயக்கங்கள் வருவது வரவேற்கத்தக்கது. அது ஒரு பன்முக பார்வையை கொண்டு வரும். மக்கள் கூடுதலா யோசிப்பாங்க. ஓட்டு செதறும். இந்த ஓட்டு செதறப்ப ஏற்படக்கூடிய மிகப்பெரிய நன்மை என்ன தெரியுமா? மோனோபொலி ஓட்டை. இவங்க தாயா திட்டவட்டமா வருவாங்க, இவங்களை விட்டா வேற வழியே கிடையாது அப்படிலாம் சொல்லலாம். அதெல்லாம் இல்லாமலே போயிடும். மோனோபொலி ஓட்டையும் எந்த கட்சியா இருந்தாலும் சரிதான். மோனோபொலி உடைஞ்சால் அரசியல்வாதிகள் பயப்படுவார். மக்கள் எப்படி வேணாலும் எப்ப வேணாலும் நம்மளை மாற்றி விட்டு போயிடுவாங்க. அடுத்த தேர்தல்ல நமக்கு பாதையை காட்டிடுவாங்க, இதான் பாப்பா அதை வெளியில போன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பவ்யமா நடந்துப்பாங்க.
சோ இப்பவே நம்முடைய ஜனநாயகங்கிறது ஒரு மல்டிபிள் பார்ட்டிஸ் கொண்ட பல கட்சி ஜனநாயகம் தான். அமெரிக்கால இருக்கிற மாதிரி ஒரு 2 கட்சிகளுக்கு இடையிலான ஜனநாயகம் மட்டுமே கிடையாது. அங்கேயும் 2-3 கட்சி இருக்கு, இருந்தாலும் பிரதானமா 2 கட்சிக்கு இடையில தான். ஆனால் இந்தியாவில் அப்படி இல்லை. அது ஒரு விதத்துல வரவேற்கத்தக்க விஷயம். தமிழ்நாடு இப்போ ரொம்ப ஒரு மல்டிபிளா போயிட்டு இருக்கு. இது வரவேற்கத்தக்க விஷயம். கான்செப்சுவலி இது நல்ல விஷயம், நம்ம வெல்கம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். மோனோபோலி உடையறதுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு, சரியான ஒரு ஏற்பாடு. அதனால யாரு புதிய கட்சி ஆரம்பிச்சாலுமே நாம வெல்கம் பண்ணலாம், வரவேற்கலாம். அப்புறம் போக போக அவங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ப மக்கள் அவங்கள எப்படி அசஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன ரேட்டிங் கொடுப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் போக போக தெரியும். அது அடுத்து வரக்கூடிய தேர்தல்கள்ல பிரதிபலிக்கும். அப்ப என்ன நடக்குதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இப்ப அண்ணாமலை அறிவிப்பை ஒட்டி நம்ம பாக்குறப்போ அவருடைய வி த லீடர்ஸ் அப்படிங்கிற அந்த என்ஜிஓ ரொம்ப முக்கியமான பங்கினை ஆற்ற இருக்கிறது. அது நமக்கு நல்லாவே தெரியுது. www.vtheleader.org அப்படிங்கிற அமைப்பு ஏற்கனவே 2020 நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஆரம்பித்த அமைப்பு. நான் பேசி முடிச்சோம்னா அந்த லிங்க் உங்களுக்கு லைவா வந்துடும். vtheleader.org நீங்க உங்களை வாலண்டியரா இன்னைக்கு பொலிட்டிக்கல் ஒரு மூவ்மெண்ட்ல உங்களை நீங்க நினைச்சுக்கணும். அண்ணாமலை நேற்றுக்கு சொல்லி இருக்கக்கூடிய இந்த கண்டென்ட், அவர் சொல்லி இருக்கிற விஷயங்கள், இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பாக்குறப்போ திடீர்னு இது தமிழ்நாட்டுக்கான ஆம் ஆத்மி போல எனக்கு தோன்றுகிறது. இப்ப படிச்சவங்க அத்தனை பேர் வரணும், டெக்னோகிராட்ஸ் உள்ள வரணும், அது இதுன்னு சொல்லியிருக்க. இது எல்லாமே கேஜ்ரிவால் ஆம் ஆத்மி ஆரம்பிச்சப்ப நடந்தது. கேஜ்ரிவால் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே இந்தியா எகென்ஸ்ட் கரப்ஷன்ங்கிற என்ஜிஓ வச்சுட்டு இருந்தார். அந்த என்ஜிஓ தான் ஆம் ஆத்மி கட்சியாக மாறியது. அப்போ அவர் ஏதோ பெருசா சாதிச்சிருவார் நினைச்சிட்டு கேஜ்ரிவால் பின்னால ஃபாரின்ல இருந்து எல்லாம் படிச்சவங்க அத்தனை பேரும் வந்திருந்தாங்க, டெக்னிக்கல் பீப்புள் எல்லாம் வந்திருந்தாங்க, ஐஐடிஎன்ஸ் எல்லாம் செஞ்சாங்க. எவ்வளவு நடந்தது. ஏன் இப்ப கூட இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்க அபிஜித் திப்கே, அவர் இதுக்கு முன்னால ஆம் ஆத்மிக்காக வேலை பார்த்தவர். அவர் தான் இப்போ அந்த கட்சி ஆரம்பிச்சு. அண்ணாமலை சொல்லி இருக்கக்கூடிய இந்த நேத்திக்கு ஸ்பீச் இதுல எல்லாம் பாக்குறப்போ ஒரு ஆம் ஆத்மி வாடை ஒண்ணு அடிக்கிறது. டெக்னோகிராட்ஸ் பெருமளவுல நமக்குள்ள வரும், பெருமளவுல நமக்குள்ள டெக்னோகிராட்ஸ் வரும். இன்னைக்கு அமெரிக்கா போறோம், யூரோப் போறோம், அங்க போய் நமக்கே எவ்வளவு பெருமையா இருக்கு. ஒரு மிகப்பெரிய நிறுவனம் நிவிடியா எடுத்துக்கங்க, மைக்ரான் எடுத்துக்கங்க, சாம்சங் எடுத்துக்கங்க, இன்டெல் எடுத்துக்கங்க, அங்க இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், கூகுள், ஆல்பபெட் பார்க்கும் பொழுது வைஸ் பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா ஒரு தமிழன் அங்க உட்கார்ந்து இருக்கிறான். இந்தியன் என்கின்ற அடையாளத்தோடு அங்கே ஒரு தமிழன் அமர்ந்திருக்கின்றார். என்னுடைய கனவு உங்கள் பல பேர்த்த போல அவர்கள் எல்லாம் திரும்ப இங்கே அரசியல்ல ஏதோ ஒரு விதத்துல கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு நம்முடைய இயக்கமும் நம்முடைய வருகின்ற காலத்துல நம்ம ஆரம்பிக்கக்கூடிய கட்சியும் அதற்கு உறுதுணையா இருக்கணும். அத்தனை டேலண்ட் ரிஃபைன் பண்ணி நம்ம கொண்டு வரும். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எல்லோரையும் நாம பயன்படுத்தணும். என்ன கேஜ்ரிவாலுக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு வித்தியாசம்னா, கேஜ்ரிவால் என்ஜிஓல இருந்து பாலிடிக்ஸுக்கு வந்திருக்கிறார். ஆனா அண்ணாமலை பாலிடிக்ஸ்ல இருக்கிறப்பவே ரொம்ப ஆரம்பத்திலேயே ஒரு என்ஜிஓ தொடங்கி வச்சுட்டு அப்புறம் இப்ப திரும்ப என்ஜிஓ வழியா இன்னொரு பாலிடிக்ஸ தொடங்குகிறார். அனே ரொம்ப முன்னால யோசிச்சது உண்டு. இவர் பார்ட்டி பாலிடிக்ஸ்ல இருக்காரு, இவர் எதுக்கு வி த லீடர்ஸ் ஏதோ ஒரு என்ஜிஓ எல்லாம் வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு. இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பாக்குறப்போ எதற்காக 2020 அப்படி ஒரு என்ஜிஓ தொடங்கினார் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் புரிகிறது. ஒரு அப்படின்னா அண்ணாமலைட்ட ஒரு திட்டமிடல் இருக்குன்னு புரியுது. அவர் கர்நாடகால ஐபிஎஸ் ஆபீசரா இருந்தாரு, ஒரு 9 இயர்ஸ் இருந்தாரு, எஸ்பியா இருந்தாரு, எஸ்பி கேடர்ல இருந்திருக்காரு. அப்புறம் அதை விட்டுட்டு பிஜேபிக்கு வந்திருக்காரு. பிஜேபியில கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் டிராவல் பண்ணியிருக்கிறார். அப்புறம் அதை விட்டுட்டாரு. இப்ப அடுத்தாப்புல ஒரு புதிய பாதை தேர்ந்தெடுக்கிறாரு. இந்த பாதையில தன்னை ஆற்றுப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாலே ஒரு பேக்கப்பா ஒரு என்ஜிஓ தொடங்குகிறார். இப்ப அந்த என்ஜிஓ அப்புறம் என்ஜிஓ சார்ந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட், அதன் வழியாக ஒரு அரசியல், அவற்ற ஒரு திட்டமிடல் இருக்கிறது. திடீர்னு இன்னைக்கு நேற்றுக்கு இந்த ஐடியா அவருக்கு தோணி இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நம்மள்ட்ட நேற்றுக்கு பிரசன்ட் பண்ணியிருக்காரு ஒழிய இந்த ஐடியா அவர்கிட்ட பல காலமா தான் இருந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா அவர் என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணிருக்க வேண்டிய அவசியமே. அண்ணாமலை அவசரப்பட்டு ராஜினாமா செய்து விட்டார் என கருதுகிறீர்களா? என்னை பொறுத்தல் நான் அப்படிதான் ஃபீல் பண்றேன். கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு. பிஜேபியில கொஞ்சம் பொறுமை அதிகம். அதுவும் மோடி, அமித்ஷா இந்த காம்போ உள்ள அவங்க கைவங்கின காலத்துல ஒரு பர்டிகுலர் கேரக்டரைசேஷன் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. யாரு தன்னை முன்னிறுத்தி கொள்ளாமல் கட்சியை மட்டுமே முன்னிறுத்தி சத்தம் இல்லாமல் வேலை பார்க்கிறார்களோ
அவர்களுக்கு ஒரு பெரிய அளவிலான எலிவேஷன் அமைஞ்சுக்கிட்டே வருது. தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், சிபி ராதாகிருஷ்ணன் எடுத்துக்கங்க. அவர் இன்னைக்கு எந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்திருக்காரு? யாராவது எதிர்பார்த்தாங்களா? சிபிஆரே எதிர்பார்த்திருக்க மாட்டார். நிதின் நபீன் அவர் தேசிய தலைவராக வருகிற வரை அவருடைய பேராது யாருக்காவது தெரியுமா? எங்க இருந்து எங்க வந்திருக்கு? அப்படிங்கிறப்போ அண்ணாமலை கட்சிப்பணியில மட்டும் ஈடுபட்டு அவர் மாட்டில் அமைதியா வேலையை பார்த்தாலே நிச்சயமா அவருக்கு ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் கிடைச்சிருக்கு. பெரிய லெவலுக்கு போயிருப்பார். கொஞ்சம் அவசரப்பட்டாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. இப்ப நேற்றுக்கு ஸ்பீச்லயே அவர் சொல்றாரு, இல்ல நம்ம எதுக்கும் அவசரப்பட வேண்டாம், ரொம்ப பொறுமையா நிதானமா ஒரு தெளிவான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதுக்கப்புறம் இந்த மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற என்னோடு வர நினைக்கக்கூடிய எல்லோருக்கும் என்னுடைய அன்பு வேண்டுகோள், கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் நிதானம். நாம் அந்த மசிலை பில்ட் பண்ணி அந்த மெட்டில் ஃபைபரை நம்முடைய தோழர்களுக்கு நம்ம பில்ட் பண்ண உடனே அது பொலிட்டிக்கல் பார்ட்டியாக அது மாறும். அதுவரை பொறுமை பொறுமை பொறுமை. மற்றவங்களுக்கு சொல்லுகிற அந்த நிதானம், பொறுமை, அதை அவர் கடைபிடித்து இருக்கலாம். அப்படி கடைபிடிச்சிருந்தா ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர்லாம் ஏற்கனவே மோடியுடைய பார்வையில் விழுந்தவர். அவரை கட்சியில வந்த போதும் சரி, அவர் மாநில தலைவராக இருந்த போதும் சரி, அவருக்கு கட்சி என்னவெல்லாம் செய்திருக்கிறது, எவ்வளவு பெரிய ரெக்கக்னிஷன் கொடுத்தாங்க, கொண்டாடி இருக்காங்க. சார், என்னைக்கு இந்த தமிழ்நாடு பிஜேபிக்காக மத்திய தலைமை இவ்வளவு காசை கொட்டி செலவழிச்சாங்க? 2024 செலவழிச்சாங்க. யாருக்காக? யாரை நம்பி? அண்ணாமலை மேல வச்சிருந்த நம்பிக்கையினால தான் அவ்வளவு கோடாடு கோடி செலவழிச்சாங்க. அந்த அளவுக்கு அவரை நம்பி இருந்தாங்க. இப்போ மோடி அவர்கள் திண்டுக்கல் பக்கத்துல இருக்க காந்தி கிராமம் யூனிவர்சிட்டிக்கு வர்றாரு. வந்துட்டு அங்கிருந்து மதுரை ஏர்போர்ட் போறாரு. போறப்போ இந்த திண்டுக்கல்ல இருந்து மதுரை வரைக்கும் தன்னுடைய கார்ல தன்னுடைய சீட்டுக்கு பக்கத்திலே அவரை உட்காத்தி வச்சுட்டு அவரோட பேசிட்டு வந்தார். இவ்வளவு பெரிய கௌரவம் மோடி வேற யாருக்குமே கொடுத்தது கிடையாது. எந்த மாநில தலைவருக்கும் கொடுத்தது கிடையாது. என்ன பெரிய ரெக்கக்னிஷன்! அண்ணாமலைக்கு என்னதாங்க கொடுக்கல? நேஷனல் எக்ஸிகியூட்டிவ்ல பொலிட்டிக்கல் ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்க. அந்த ரெசல்யூஷனை முன்மொழிகிறார் யோகி ஆதித்யநாத், வழிமொழிகிறார் அண்ணாமலை. அண்ணாமலைக்கு வழிமொழியக்கூடிய வாய்ப்பை கொடுக்க. ஃபாரினுக்கு படிக்க போறாரா? போங்க, கொடுக்கறாங்க. ஸ்ரீலங்காக்கு போகிறார், அனுப்பி வைக்கிறாங்க. எல்லாம் தானே கொடுத்தாங்க. இப்படி எதுக்கு அண்ணாமலை அவசரப்படணும்? என்ன கூடுதலா ரொம்ப தீவிரமா நம்பினாங்க அண்ணாமலை. அண்ணாமலை சைடுல ஒரு ஹைப் இருந்தது. பிஜேபிக்குன்னு ஒரு ஐடி விங் இருக்கிறப்போ வார் ரூம்னு ஒண்ணு கிரியேட் பண்றாங்க. வேற எந்த மாநிலத்துல அந்த மாதிரியான செட்டப்லாம் இருக்கு? அண்ணாமலைக்காகவே கொண்டு வராங்க. வார் ரூமுடைய மொத்த ஆக்டிவிட்டியுமே அண்ணாமலையை புகழ்வதாக இருந்தது. அண்ணாமலையை பிம்பப்படுத்துவது, அண்ணாமலையை ஒரு பெரிய பிராண்ட் ஆக்குறது. அந்த பிராண்டை வச்சு அந்த பிராண்டை யூஸ் பண்ணி பிஜேபிக்கு வாக்குகளை கொண்டு வந்து சேர்ப்ப. இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி இவ்வளவு பண்ணாங்க. வேற யாருக்கு இந்த மாதிரியான வாய்ப்பெல்லாம் கொடுக்கலையே. இவ்வளவு தானே கொடுத்திருந்தாங்க. அப்புறம் என்ன? அப்படிங்கிறப்போ இவ்வளவு கொடுத்த கட்சி திடீர்னு அவர் நிர்கதியா விட்டுருமா? கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமே. எவ்வளவு பெரிய வெற்றி திருமகன்கள் இன்னமும் உரிய வாய்ப்பு இல்லாமல் சத்தமே இல்லாம அமைதியா காத்திருக்காங்கன்னு தெரியுமா? பிஜேபியிலே ஊறி பிஜேபி அஃபேர்ஸ் தெளிவா தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெயர் சுனில் பன்சர். தலை சிறந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவர்தான் வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் இன்சார்ஜ் சார். அவருடைய ஸ்ட்ராட்டஜி இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால் பிஜேபி வசமாகி இருக்கிறது. ஆட்சியை கைப்பற்றிட்டாங்க. இதுக்கு முன்னால் அவர் எலெக்ஷன் இன்சார்ஜ் எங்க தெரியுமா இருந்தா? ஒடிஷா. நேற்று வரைக்கும் ஒடிஷால பிஜேபி ஆட்சியே கிடையாது. இவர்தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், இவர்தான் எலெக்ஷன் இன்சார்ஜ். ஒடிஷாவிலையும் பிஜேபி ஆட்சியை கைப்பற்றுகிறது. அந்த சுனில் பன்சாலுக்கு இப்ப வரைக்கும் ராஜ்யசபா எம்பி போஸ்ட் கிடைக்கல. இஸ் வெயிட்டிங் சார். வடகிழக்கு இந்த 7 சிஸ்டர்ஸ் சொல்றாங்களா, அந்த மாநிலங்கள்ல பிஜேபி காலூன்றுவதற்கும் ஒரு பெரும் விருட்சமாக அது வளர்வதற்கும் மிகப்பெரிய களமாடிய ஒரு மாபெரும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ராம் மாதவ். அவருக்கே இன்னும் ராஜ்யசபா எம்பி சீட் கொடுக்கலைங்க. ஹி இஸ் வெயிட்டிங். அவங்களுக்கு தெரியும் ஒரு நாள் மிகப்பெரிய ரிவார்டு ஒன்று கிடைக்கும் அப்படின்னு. பொறுமையா வெயிட் பண்ணுவாங்க. அந்த பொறுமையை அண்ணாமலை கடைபிடித்திருக்க வேண்டும். அவருக்கு பிஜேபியில ஒரு பெரிய ஃபியூச்சர் இருந்தது. எனக்கு இன்னைக்கு வருத்தமா இருக்கு. இவ்வளவுதான் விஷயம் தெரிஞ்ச அண்ணாமலை எதற்காக இப்படி அவசரப்பட்டார், உணர்ச்சிவசப்பட்டார்? எனக்கு ஒன்றும் புரியல. சரி, எனிகோ அவர் ஒரு முடிவை எடுத்துட்டார். ரைட், அவர் புதிய பாதையில பயணிக்கிறார். அந்த புதிய பாதையில அவருடைய பயணம் அவரை எங்கு கொண்டு போய் சேர்க்குங்கிறத எதிர்காலம் தீர்மானிக்கும். அவர் சேருமிடம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நாம் வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.